வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம். நமக்கே நம்ம நினச்சிக்குவோம், நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய தடவை விட்டு கொடுத்துருக்கோம், வாழ்க்கையில் நிறைய தியாகம் பண்ணியிருக்கோம், அந்த தியாகத்தினால நம்ம வாழ்க்கையை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு நமக்கு நாமே ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கிறது உண்டு. நம்மளில் பல பேர் அந்த நினைப்போடு தான் இருப்போம். நம்ம கூட உள்ளவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் கேட்பாங்க, நீ ஏன் அப்படி இருக்க அப்படின்னு. எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு விளக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்திருக்கலாம், எவ்வளோ பேருக்கு என்னென்னமோ செஞ்சுருக்கலாம், நம்ம குடும்பத்துக்கே நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். அது போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, அது வாஸ்தவமான விஷயம். ஆனால் எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவங்களுக்காக நம்ம செஞ்ச தியாகத்தை நினச்சி நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிற நல்ல காரியங்களையும் சரி, நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியும் சரி, எதுக்கு தள்ளி போடணும்? எதுக்காக நம்ம தள்ளி போடணும்? நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல மெமரிஸ் இருக்கும். நம்ம யாரும் ஃபோர்ஸ் பண்ணி யாருக்காகவும் வாழ்க்கையை விட்டு கொடுக்கல, இல்லை யாரும் சொல்லி கொடுத்தோ நம்ம எந்த தியாகமும் பண்ணல. ஒருவேளை அந்த நல்ல குணம் நமக்குள்ளே தானாகவே இருந்திருக்கலாம். அதனால் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருப்போம், அவங்களுடைய வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுத்துருப்போம். தம்பி தங்கச்சிங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல படிப்பு, அவங்களுக்கு நல்ல வேலை, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்போம். கடைசியில் நின்று திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும், வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நாம் பர்சனலாக இழந்திருப்போம் அப்படின்னு. இழந்துட்டோம், அதுக்காக வாழ்க்கையை அங்கேயே நிப்பாட்டிட முடியுமா? நமக்காக நாம் எப்போ வாழ போகிறோம்? நாம் நம்மளையே செதுக்கிக்கணும். ஏன்னா இந்த தியாகம் செய்கிறது எல்லாமே நல்ல குணம், எல்லாருக்கும் அது வந்துடாது. இருந்தாலும் ஒரு சூழ்நிலையில் நாம் நம்மளுக்காக வாழ ஆரம்பிக்கணுங்க. அதாவது அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அவங்க எல்லாருக்கும் செட்டில் பண்ணிவிட்டு ஒரு காலத்தில் நீங்கள் உங்கள் லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது வருஷங்கள் பல கடந்திருக்கலாம். உங்களுக்காக ஒரு நிமிஷமாச்சும் நீங்கள் யோசித்து பார்த்துருப்பீங்களா? செல்ஃபிஷாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. நமக்கு வேண்டியதை நம்ம எப்போங்க நம்மளுக்கு செஞ்சுக்க போகிறோம்? செஞ்சதெல்லாம் போதும், இனிமேல் யாருக்கும் செய்ய வேண்டாம்னு நான் சொல்ல வரல. மற்றவங்களுக்கும் செய்யணும், நமக்காகவும் நம்ம வாழணுங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஏன்னா ஆண்டவன் படைப்பில் விட்டு கொடுக்குறவங்க, மற்றவங்களுக்காக யோசிக்கிறவங்க ரொம்ப குறைவு. ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விட்டு கொடுத்துருந்தா, நிறைய தியாகம் செஞ்சுருந்தா, மற்றவங்களுக்காக நல்லதே நினச்சவங்களாக இருந்திருந்தா, இந்த நிமிஷம் உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும். உங்களுக்காக நீங்கள் ஆசைப்பட்டதை நீங்கள் அடையணும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய வெற்றியை நீங்கள் தேடி போகணும். இவ்வளோ நாள் நீங்கள் உங்களே செதுக்கிக்கிட்டீங்க, அடுத்தவங்களுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுதான் கரெக்ட் மூமெண்ட். உங்களுடைய ஆசையை, உங்களுடைய அம்பிஷன், உங்களுடைய பேஷன், அதை தேடி நீங்கள் போகணும். சில பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கையை நீ சரியாக வாழலை, அதனால தான் நீ இவ்வளோ கஷ்டப்படுற, எல்லாருக்காகவும் வாழ்ந்துட்டு உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் விட்டு கொடுக்குறதும் ரொம்ப அழகான விஷயம். அது எல்லாருக்கும் தெரியாது. இங்கே யாரும் லைஃப்பை மிஸ்மேனேஜ் பண்ணலை. நம்ம இடத்துல இருந்தால் தான் நம்மளோட வழி தெரியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், எல்லாருக்கிட்டையும் போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஒன்று, நீங்கள் வாழ்க்கையில் செஞ்ச தியாகத்தையும் சரி, நீங்கள் வாழ்க்கையில் செஞ்ச நல்லதையும் சரி, நீங்கள் விட்டு கொடுத்த விஷயங்களும் சரி எண்ணி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கையோட மறுபக்கம் ரொம்ப அழகானது. உங்களுடைய தனிமையை நீங்கள் அழகாக அமைச்சிக்கலாம். கொஞ்சம் திரும்பி பாருங்கள், உலகம் ரொம்ப பெருசுங்க. உலகம் ரொம்ப அழகான ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஏன் அதை தள்ளி போடணும்? நம்ம ஏன் அது வேண்டான்னு சொல்லணும்? நீங்கள் தனி ஆள் இல்லை, உங்களுக்காக இந்த உலகமே இருக்குது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க. வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு என்னென்னமோ உதவி செஞ்சு அவங்க எல்லாரையும் வாழ வச்ச நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் தோற்று போயிடக்கூடாது. வெற்றி நட போடுங்க, திரும்பி பாருங்கள்,
உலகம் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். நீங்களும் சந்தோஷமாக வாழுவீங்க.